ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கனெக்ட் வித் கார்த்திக் சேனல். நான் உங்கள் கார்த்திகேயன். இப்போ வந்து துபாயில வந்து பயங்கரமா மழை பெஞ்சிச்சு 2 நாளைக்கு முன்னாடி. எல்லாருமே இந்த நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய அன்றாட வாழ்க்கை அங்க வந்து பயங்கரமா பாதிக்கப்பட்டதுங்க. துபாய்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது பாலைவனம், வறண்ட பூமி, நிலத்தடி நீர் கம்மியா இருக்கும், இப்படின்றதான் வெக்க அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் நம்ம மைண்ட்ல இருக்கும். நீங்க எல்லாருமே ரீசெண்டா அந்த நியூஸ் பார்த்திருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு துபாயில வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா மழை பெஞ்சிருக்குங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த 24 மணி நேரத்துல, அதாவது நாள் சாயந்தரம் ஆரம்பிச்சோம்னா அடுத்த நாள் சாயந்தரம் தான் விட்டுருக்கு. இந்த மழையினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமாவே இந்த துபாயே ஸ்தம்பிச்சு போயிருச்சு. இதுல என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா, துபாயில ஒரு வருஷத்துக்கு மொத்தமா பெய்யக்கூடிய மழையே 100 மில்லிமீட்டர் தாங்க. ஆனா அந்த ஒரு நாள், அந்த 24 மணி நேரத்துல பெய்ஞ்ச மழையோட அளவு எவ்வளவு தெரியுமா? 250 மில்லிமீட்டருங்க. இவ்வளவு மழை பெய்யறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் வறண்ட பூமியான அந்த துபாயில மழை வந்து ரொம்ப குறைவா பெய்யக்கூடிய ஒரு இடத்துல வந்து இவ்வளவு மழை பெஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு எல்லாருமே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதுக்கு நிறைய பேர் என்ன கிளப்புனாங்க அப்படின்னா, இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா கிளவுட் சீடிங் அப்படின்னாங்க. அதாவது கிளவுட் சீடிங்னா என்னன்னா மேக விதைப்பு. அதாவது ஒண்ணும் இல்லைங்க, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மேகத்துல பிளைட்ல போயிட்டு என்ன பண்றாங்க, பிளைட் ஹெலிகாப்டரோ இல்ல ஜெட்லயோ போயிட்டு அந்த மேகத்துக்கு மேல போயிட்டு என்ன பண்றாங்க வானத்துல அப்படின்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா சில்வர் அயோடைட், பொட்டாசியம் அயோடைட், ட்ரை ஐஸ் போன்ற கெமிக்கல்ஸை வந்து என்ன பண்றாங்கன்னா தூவி விட்டுருவாங்க அந்த மேகத்துக்கு மேல. அதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் சீடிங். எப்படி மண்ணுக்கு அடியில வந்து நம்ம விதைய போட்டு மரத்தை வளர்க்குறோமோ அந்த மாதிரி மேல வந்து இந்த கெமிக்கலை போட்டு விட்டுறாங்க. இது போறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த மேகங்கள்லாம் அப்படியே உறைஞ்சு போய் அதிகப்படியான கூலிங் ஆயிட்டு என்ன ஆகுதுன்னா, மேக வெடிப்பு ஏற்பட்டு உறைஞ்சு போய் மழையா பயங்கரமா பெய்ய ஆரம்பிக்குதுங்க. இது வந்து துபாயில அடிக்கடி அவங்க பண்ற ஒண்ணுதான். ஆனா இந்த மலைக்கு வந்து துபாய் அரசாங்கம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த மலைக்கு காரணம் கிளவுட் சீடிங் கிடையாது. ஆனா அவங்களுக்கு இன்னுமே புரியாத புதிர் என்னன்னா, இதுக்கு காரணம் வந்து காலநிலை பருவ மாற்றம் சொல்றாங்க இல்லையா, அதுவா இருக்குமா அப்படின்ற மாதிரியும் வந்து இன்னும் ஆராய்ச்சி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு முடிவுக்கு வர முடியல. ஏன்னா இந்த காலநிலை பருவ மாற்றம்ன்றது இயற்கையா இல்ல செயற்கையா கொண்டு வராங்களான்றது இன்னும் ஒரு பேசு பொருளா தான் இருக்கு. ஏன்னா சில பேர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இயற்கையாவே அப்படிதான் ஆகுது, நிறைய மரங்களை வெட்டிட்டாங்க, நீர்நிலைகளை வந்து அழிச்சிட்டாங்க, உலகம் தமிழ்நாடு இந்தியான்னு இல்லைங்க, உலகம் பூரா இதான் நடந்துட்டு இருக்கு, அதனால புவி வெப்பமயமாகுதல் அப்படின்றாங்க இல்லையா, இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. அதாவது வந்து புவி வெப்பமயமாகுதல்னா இந்த வந்து என்விரான்மெண்ட் ஹீட் இருக்கு பாத்தீங்களா, சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஒளி வந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீட் வந்து அதிகப்படியா வந்து இப்ப நம்ம பூமியில வந்து ரொம்ப வருது, அதிகப்படியான ஹீட்டை உணர முடியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுதான் வந்து காரணமா, இந்த என்விரான்மெண்டல் சேஞ்ச் தான் காரணமா அப்படின்னு வந்து இன்னும் ஆராய்ச்சி பண்றாங்க. நான் இன்னும் முடிவை சொல்லல. அது இப்படி அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க சமயத்துல இந்த கிளவுட் சீடிங்னோடனே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்ததுங்க. இது வந்து நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோமே, நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே ஒரு இடத்துல நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிசர்ச் பண்ணும்போது ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். என்ன அப்படின்னா, இந்த கிளவுட் சீடிங்க முத எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1947 ஆஸ்திரேலியால தான் இதை வந்து லேப்ல ஆராய்ச்சி பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சக்சஸ்ஃபுல்லா இது பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க பண்ணும் போதே என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து மழை வராத காலங்கள்ல நாங்க யூஸ் பண்றதுக்காக வச்சுக்கிற டெக்னிக் தான், இதனால வந்து நாங்க வந்து இயற்கைக்கு எதிராக செய்யல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து நிறைய நாடுகள் வந்து இதை வச்சு ஆராய்ச்சி பண்ணி நிறைய நாடுகள் இதை பயன்படுத்திருக்காங்க வறட்சி காலத்துல. ஈவன் இந்தியாலேயே வந்து பாத்தீங்கன்னா 1954 யூஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல 1984 வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதைதான் வந்து நான் சொன்னேன், நான் எங்கேயோ ஸ்கூல்ல படிச்ச மாதிரி. நான் ஸ்கூல் படிக்கும் போதே எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எங்க ஹிஸ்டரி டீச்சர். இந்த மாதிரி பயங்கர வறட்சி நிலவும் போது இந்த மாதிரி வந்து மேக விதைப்பு பண்ணியிருக்காங்க, மேல போய் கெமிக்கல் தூவிட்டு செயற்கையா மழை வர வச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுலன்னு. அதனாலதான் இதை பத்தி நான் ரிசர்ச் நான் பண்ணேன். டக்குன்னு பண்ணும்போதுதான் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது, இந்த கிளவுட் சீடிங்ன்ற விஷயம். இதுல வந்து என்ன ஒரு ஆபத்தான விஷயம்னா, எதிர்காலத்துல இயற்கை மழை பெய்யாம இதவே நம்பிட்டு இருந்தோம்னா இதனால வரக்கூடிய பின்விளைவுகள் என்னன்றது நம்மளுக்கு இன்னும் சரியா தெரிய வரலங்க. ஆனா வந்து இந்த காலநிலை பருவ மாற்றம், புவி வந்து வெப்பமயமாகுதல் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னு. இது எனக்கு என்னமோ நம்மளாலே உணர முடியுதுங்க. இப்ப தமிழ்நாட்டுலதான் நம்ம இருக்கோம். ஆனா பாத்தீங்கன்னா இப்போ இந்த வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மார்ச்ல இருந்தே பாத்தீங்கன்னா பயங்கரமா வெயில் அடிக்குது, அனல் காத்து அடிக்குதுன்னு ஆரஞ்சு அலர்ட்டே நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியாவிலும் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க.
டெம்பரேச்சர் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி போயிட்டு இருக்குங்க. இவ்வளவுலாம் வந்து எட்டுனதே கிடையாது தமிழ்நாட்டுல. இதெல்லாம் அதிகப்படியா இருக்கு அப்படின்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதனால வந்து பாத்தீங்கன்னா எல்னினோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எல்னினோ வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு. எல்னினோ அப்படின்னா இதை பத்தி நான் ஒரு தனியா ஒரு டாபிக் போடணும், இதை பத்தி ஒரு தனியா வீடியோ போடணும் அப்படின்னு தான் நினைச்சேன். நான் அதை பத்தி நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல் டீட்டெயிலா உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட்டோட அந்த வீடியோ போட்டா உங்களுக்கு எல்லாத்துக்குமே அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் எல்னினோ பத்தி. ஆனா ஷார்ட்டா இப்ப நான் சொல்லிடுறேன். எதுக்கு இந்த எல்னினோ இப்ப எதுக்குப்பா சொல்ற? அந்த துபாய் மலைக்கும் கிளவுட் சீடிங்க்கும் எல்னினோக்கு என்னப்பா சம்பந்தம் அப்படின்னா, எல்னினோ வந்து நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமா கிடையாதுங்க. இப்பவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் வந்து ஒரு அலர்ட் கொடுத்திருக்காங்க. ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் வரக்கூடிய அந்த தென்மேற்கு பருவமழையில வந்து பாத்தீங்கன்னா 102% அதிக மழை பெய்யும். சாதா மழையை விட 102% அதிகமாவே பெய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து இது வந்து பயங்கரமா நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயம். இது செயற்கையா இயற்கையான்றதை விடுங்க. நம்ம நீர்நிலைகளை காப்பாற்றணும், மரங்கள் நிறைய நடணும். இதுதான் இதுக்கு பண்ண வேண்டிய முதல் விஷயம். ஸோ இதை பத்தின உங்க கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ.